சிறப்பு மிகு விழாவிற்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வவுனியா மாவட்ட செயலகத்தினுடைய மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் ஐயா திருவாளர் தவரசா கமலன் அவர்களையும் மற்றும் சிறப்பு விருதாக சிறப்பித்து கலந்து கொண்டிருக்கின்ற எமது பாடசாலையினுடைய முன்னை நாள் அதிபர்களாகிய திருவாளர் சானா நித்யானந்தம் மற்றும் திருமதி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் திருவாளர் புலேந்திரகுமார் ஆசிரியர் சார் அவர்களையும் மற்றும் எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று எங்களுடைய பாடசாலையிலே முன்னை நாள் உடற்கல்வி ஆசிரியர்களாகவும் பயிற்றுவிப்பாளர்களாகவும் கலந்து எங்களுடைய மாணவர்களுடைய சாதனையை இன்றைக்கு தெற்காசிய வரைக்கும் அறிய செய்திருக்கின்ற முன்னை நாள் பயிற்றுவிப்பாளர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் ஆகிய அனைவரையும் இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு இந்த கனகராயன்குளம் மண்ணில் இருந்து ஏறத்தாழ இந்தியா வரைக்கும் சென்று ஏறத்தாழ 8 நாடுகளுடைய அந்த தெற்காசிய விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்று எங்களுடைய இந்த மண்ணை சிறப்பித்து எங்களுடைய பாடசாலையை கௌரவப்படுத்திய அந்த மாணவர்களை கௌரவிப்பதற்காக நாங்கள் இந்த விழாவில் ஒன்று கூடியிருக்கின்ற இந்த வேளையில எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று இந்த கிராம மட்டத்தில் இருக்கின்ற குறிப்பாக கிராம அபிவிருத்தி சங்கம் மற்றும் மாதிரி கிராம அபிவிருத்தி சங்கம் கிராம அலுவலர் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எங்களுடைய இந்த மண்ணை பிரயோகப்படுத்தி விளையாட்டை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற முக்கியமான விளையாட்டு கழக தலைவர்கள் செயலாளர்கள் மற்றும் அதன்சார் உறுப்பினர்கள் மற்றும் எங்களுடைய இந்த மண்ணோடு தொடர்பட்டிருக்கின்ற ஏனைய பொது அமைப்புகள் எங்களுடைய பழைய மாணவர் சங்கம் மற்றும் எங்களுடைய பாடசாலையினுடைய அபிவிருத்தி நிறைவேற்று குழு ஆகிய அனைவரையும் இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்றுக் கொள்வதோடு மற்றும் இந்த விழாவிலே மேலும் சிறப்பிக்கும் முகமாக எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகின்ற ஏனைய உத்தியோகத்தர்கள் மற்றும் அயல் பாடசாலை அதிபர்கள் எங்களுடைய பாடசாலையினுடைய மதிப்புறு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் உங்கள் அனைவரையும் எங்களுடைய இந்த பாடசாலை சார்பாக இருகரம் கூப்பி வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். விளையாட்டு என்பது இன்றைக்கு மாணவர்கள் மத்தியிலே அருகிக் கொண்டு போவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு முக்கிய காரணமாக அமைவது மாணவர்களுடைய கல்வி. ஆனால் ஒவ்வொரு மாணவர்களும் பெற்றோர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், விளையாட்டு என்பது கல்விக்கு ஒருபோதும் தடையாக இருக்க முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கனகராயன்குளம் மகா வித்தியாலயத்திலே கல்வி கற்ற 2 மாணவர்கள் தெற்காசியாவிலே நடைபெறுகின்ற விளையாட்டு நிகழ்வில் இலங்கை அணி சார்பாக கலந்து கொண்டு தேசிய ரீதியிலே இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பது இந்த கல்லூரிக்கு கிடைத்த ஒரு மகத்தான சாதனையாகும். கடந்த காலங்களில் கல்வியிலும் ஏனைய விளையாட்டுகளிலும் சாதித்து வந்த இந்த மாணவ பாடசாலை இன்று தேசிய ரீதி தாண்டி சர்வதேச ரீதியில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்விற்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மாணவர்களை வழிப்படுத்திய அதிபர்கள் என்ன பல அதிபர்கள் மாறியிருப்பார்கள், அதிபர்கள் மற்றும் கற்பித்த ஆசிரியர்கள், அவர்களை பயிற்றுவித்த பயிற்றுவிப்பாளர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களை சார் அவர்களுடைய பெற்றோர்களும் அந்த மாணவர்களை இந்த விளையாட்டில் ஈடுபடுவதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கியிருப்பார்கள். இந்த நேரத்தில் வலயக்கல்வி அலுவலகத்தின் சார்பாக பாராட்டுவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறது. 2 சாதனை வீரர்களை கண்டுகளித்து அவர்களை வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற இந்த பாடசாலையினுடைய முன்னாள் பயிற்றுவிப்பாளர்களே, உடற்கல்வி ஆசிரியர்களே, இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். நினைக்கிறேன் எங்களுடைய பாடசாலை வரலாற்றில் இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு முக்கியமான நாள். எங்களுடைய வசதிப்படுத்தினர் சொன்னது போல பாடசாலை மட்டம், வலய மட்டம், மாகாண மட்டம், தேசிய மட்டம் தாண்டி சர்வதேச மட்டத்திலே எங்களுடைய பாடசாலை பெயரை நிலைநிறுத்திய 2 சாதனையாளர்களை, அவர்கள் பயிற்றுவித்த பயிற்றுவிப்பாளர்களை, உடற்கல்வி ஆசிரியரை கௌரவப்படுத்துகின்ற இந்த நாள் உண்மையில் இறைவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். விதைப்புகள் ஒரு நாள் விளையும், ஆனாலும் அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். சாதனை பயணத்திலே வலயத்துக்கு அப்பால் அல்லது மாவட்டத்துக்கு அப்பால் எங்களுடைய மாணவர்கள் சாதிக்க முடியாது இருந்த சூழலிலே
இன்றைக்கு தேசியம் தாண்டி சர்வதேச ரீதியிலே எங்களுடைய மாணவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் இது ஒரு சம்பிரதாயபூர்வமான சாதனை அல்ல நிகழ்வு அல்ல, இது ஒரு சரித்திரபூர்வமான நிகழ்வு. அந்த வகையில்தான் இந்த நிகழ்வை நான் நினைக்கின்றேன், நாங்கள் தனி ஒரு அடையாளத்தை இந்த நிகழ்வை செய்யாமல் இவர்களை அழைத்து அந்த பாடசாலையுடைய வரலாற்றோடு இந்த நிகழ்வு நகர வேண்டும் என்பதால் நான் சிந்தித்தபடியே அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்வை நாங்கள் எவ்வாறு நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருந்தோம். அந்த விடயம் இன்றைக்கு கைகூடி இருக்கின்றது. என்னை பொறுத்தளவிலே 2000 ஆண்டுக்கு பின்னர் இந்த பாடசாலையினுடைய இந்த தேசிய தாண்டிய சாதனைக்கான அடித்தளமிட்ட அத்தனை பேரையும் இந்த காண்பது மிக மகிழ்ச்சிக்குரிய விடயம். எனவே நாங்கள் அவர்கள் இருவரையும் அழைத்து இந்த தெற்காசிய சாதனைக்கான அடித்தளத்தை வழங்கியதற்காக கௌரவப்படுத்தியவை பெருமையான விடயமாக நாங்கள் கருதுகின்றோம். அதற்கு அடுத்ததாக இந்த பாடசாலையிலே இருந்த லக்ஷ்மண் சார், முகுந்தேயர்ஸ், இந்த இருவருடைய காலமும் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் கனகராஜரும் அக்பர்வன்சரும் 2 அதே பணியை எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் அவர்கள் தொடர்ச்சியாக மாணவர்கள் சாதிப்பதற்காக இந்த இருவருடைய அயராத முயற்சியும் எங்களுடைய சாதனை பயணம் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் முன்னோக்கி நகர்வதற்கு இந்த 2 பேருடைய அர்ப்பணிப்பான விளையாட்டு துறை சார்ந்த உழைப்பு இந்த மாணவர்களை வெற்றி பாதை அழைத்திருக்கிறது. எனவே இதற்கு அவர் இருவரையும் நாங்கள் கௌரவமாக அழைத்திருக்கிறவை பெரும் மதிப்புகள் பெருமைக்குரிய விடயமாக நான் கருதுகின்றேன். மாணவர்கள் பங்காற்ற வேண்டும், பெற்றோர்கள் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், பழைய மாணவர்களாகிய நாங்கள் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இன்று வவுனியா வடக்கிலே பேர் சொல்லக்கூடிய ஒரு பாடசாலையாக நமது பாடசாலை நிமிர்ந்து நிற்பதற்கு தனியே கல்வி செயற்பாடுகள் மாத்திரம் காரணமாக இந்த இணைப்பாடுகளான செயற்பாடுகள் காரணமாக இருக்கின்றது. பல இடங்களில் ஆசிரியர்களுக்கு அதில் முகுந்தினி ஆசிரியர் இவரது காலத்தில்தான் எங்களுக்கு தேசிய ரீதியில 2ஆம் இடம் கிடைத்தது. அதனை பலரும் மறந்து விட்டார்கள், அதனை சொல்லி செல்ல வேண்டிய தேவை. சாதனை என்ற மாணவிக்கு குண்டு போடுற நிகழ்ச்சியில தேசிய ரீதியில 2வது இடம் கிடைத்தது. அதன் விளைவாக இன்று அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு பாடசாலையினுடைய ஆசிரியராக அவர்கள் இன்று இருந்திருக்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியாக எங்களுடைய லக்ஷ்மண் ஆசிரியர் எந்தவித அஜலோட்ட போட்டியில அந்த போல அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திய வேண்டும் என்ற தளபலம் இல்லாமல் அதற்கு பிறகு சாதனையாளர்களாக இறந்திருக்கின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள் அவர்களுக்கும் இந்த வணக்கத்தை உண்மையில் இந்த 2 மாணவர்களும், அதாவது ஜெனிஸ்டர் மற்றவர் நாவிந்தர், நான் இங்கு கடமை புரிந்த காலங்கள் புதியதாக இருந்தாலும் என்னுடைய காலத்தில் அந்த இளந்தரம் 7ஆம் ஆண்டு அல்லது 8ஆம் ஆண்டு கல்வியேற்ற மாணவர்களாக அவர்கள் சிறிய மாணவர்களாக எனக்கு தெரியும். இன்று அந்த மாணவர்கள் சாதனை மாணவர்களாக, அதாவது வரலாற்று பாடசாலை வரலாற்றிலே சாதனை செய்த வரலாற்று நாயகர்களாக திகழ்வதற்கு மயில் அட்டற்ற மகிழ்ச்சி. கனகரங்கம் மகா வித்தியாலயத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே அவர்களுடைய ஆதங்கம் சிலவற்றை குறிப்பிட்டார். உண்மையில் அவருடைய ஆதங்கத்திற்கு கிடைத்த உட்கிடங்கை என்று பல வெளிவந்தது. அதற்கு அவருடைய ஆதங்கத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று நான் நினைக்கிறேன். அவருடைய பல நாள் கனவு நிறைவேறி இருக்கின்றது. அதனால் இன்னும் பல கனவுகள் அவருக்கு இருக்கும். இந்த பாடசாலையை பற்றி எங்களுக்கு இருக்கும். கூடுதலாக அவர் இந்த பாடசாலை சார்ந்தவர்களுடைய இந்த பாடசாலை மாணவர்கள் கல்வி இணைப்பாடுகளான செயற்பாடுகள் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவதற்கு பல்வேறுபட்ட வழிகள் இருக்கின்றது. அந்த வகையில இந்த மாணவர்களும் இதுவரும் கல்வியிலும் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் என்றால், ஒரு மாணவன் பல்கலைக்கழக மாணவனாகவும் மத்திய மாணவன் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்த மாணவனாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த மாணவர்கள் இருவரையும் அவர்களுடைய பெற்றோரையும் இந்த இடத்துல
வாழ்த்தி அவர்களுடைய எதிர்காலம் சுரட்ட வேண்டும். அவர்கள் தங்களை மென்மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருந்த அந்த பயிற்றுவிப்பாளர், உடற்கல்வி ஆசிரியர்கள், அந்த பாடசாலை சமூகம் யாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாணவர்களுடைய முயற்சி மற்ற மாணவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான செயற்பாடாக இருக்க வேண்டும். இதற்கு கூறி மீண்டும் இந்த வாய்ப்பை ஜெனிஸ்டன் அவர்களையும் அவரது பெற்றோரையும் கௌரவத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புறுமையுடன் இந்த மாணவர்களுக்கான கௌரவத்தை வழங்க நமது பாடசாலையில் மதிப்பது அதிகாரிகளையும் இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினர்களையும் இலங்கை பாடசாலையும் பாடசாலை சங்கத்திற்கு கௌரவம் தற்போது வழங்கப்படவுள்ளது.